வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? ஏ 1986, பி 1971, சி 1972, டி 1973. சரியான பதில் சி 1972. 2. இந்திய நாடாளுமன்றம் 1972-இல் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டத்தை இயற்றியது. இது வனவிலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாப்பதற்கும் வேட்டையாடுதல் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தை தடுப்பதற்கும் கொண்டுவரப்பட்டது. நிரல்களை திருத்த பயன்படுவது எது? ஏ ஸ்கிரிப்ட் எடிட்டர், ஸ்கிரிப்ட் எடிட்டர். பி மேடே, ஸ்டேஜ். சி இங்க்ஸ்கேப், இங்க்ஸ்கேப். டி ஸ்பிரைட், ஸ்பிரைட். சரியான பதில் ஏ ஸ்கிரிப்ட் எடிட்டர், ஸ்கிரிப்ட் எடிட்டர். சரியான விடை ஏ சோகஸ்மெலி. ஸ்கிரிப்ட் எடிட்டர் என்பது நிரல்களை எழுதவும் திருத்தவும் மற்றும் இயக்கவும் பயன்படும் ஒரு தளமாகும். இது ஸ்கிராட்ச் போன்ற மென்பொருள்களில் கட்டளைகளை அடுக்க பயன்படுகிறது. எந்த செயல்முறை தண்ணீரை அதன் கூறு தனிமங்களாக உடைக்கிறது? ஏ வடிகட்டுதல், ஃபில்ட்ரேஷன். பி ஆவியாதல், எவாப்பரேஷன். சி மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸ். டி வடித்தல், டிஸ்டில்லேஷன். சரியான பதில் சி மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலைசிஸ். சரியான விடை சி சோகஸ்மெலி. மின்னார் பகுப்பு என்பது நீரின் வழியாக மின்சாரத்தை செலுத்தி அதை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களாக பிரிக்கும் வேதி வினையாகும். இது ஒரு வேதியியல் சிதைவு வினையாகும். பொட்டாசியத்திலிருந்து கிரிப்டான் வரையிலான வரிசையில் எத்தனை பிரதிநிதித்துவ தனிமங்கள் உள்ளன? ஏ 2, பி 8, சி 10, டி 18. சரியான பதில் பி 8. 9. தனிம வரிசை அட்டவணையில் எஸ் மற்றும் பி தொகுதி தனிமங்கள் பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பொட்டாசியம் கே முதல் கிரிப்டான் Kr வரையிலான 4வது வரிசையில் 2 தொகுதி மற்றும் 6 தொகுதி தனிமங்கள் என மொத்தம் 8 பிரதிநிதித்துவ தனிமங்கள் உள்ளன. C13, C12, N1 என்ற அணுக்கரு வினையில் நிலையற்ற மற்றும் கதிரியக்க விளைபொருள் எது? ஏ C12, பி B9, சி N1, டி C13. சரியான பதில் டி C13. சரியான விடை டி சோகஸ்மெலி. C13 என்பது கார்பன் -13 அணுவின் கிளர்வுற்ற நிலையை குறிக்கிறது. இது நிலைப்புத்தன்மையற்றது மற்றும் கதிரியக்க தன்மை கொண்டது. இந்த அணுக்கரு சிதைவடைந்து ஒரு நியூட்ரானை வெளியேற்றி நிலைப்புத்தன்மை பெற முயல்கிறது. தன் வெப்ப ஏற்புத்திறனுக்கான சி அலகில் உள்ள கே எதை குறிக்கிறது? ஏ ஜூல், ஆற்றல், ஜூல், எனர்ஜி. பி கிலோகிராம், எடை, கிலோகிராம், மாஸ். சி கெல்வின், வெப்பநிலை, கெல்வின், டெம்பரேச்சர். டி கிலோ, முன்னொட்டு, கிலோ, ப்ரீஃபிக்ஸ். சரியான பதில் சி கெல்வின், வெப்பநிலை, கெல்வின், டெம்பரேச்சர். 1. தன் வெப்ப ஏற்புத்திறனின் சி அலகு ஜூல், கிலோகிராம், கெல்வின், ஜே/kg/K ஆகும். இதில் கே என்பது வெப்பநிலையின் சி அலகான கெல்வினை குறிக்கிறது. 2. ஜூல் என்பது ஆற்றலின் அலகு. கிலோகிராம் என்பது நிறையின் அலகு. கிலோ என்பது 1000-ஐ குறிக்கும் ஒரு முன்னொட்டு மட்டுமே. புகைப்பிடித்தலின் நேரடி விளைவுகளில் ஒன்று இரத்த அழுத்தத்தில் என்ன? ஏ நிலையான இரத்த அழுத்தம். பி அதிகரித்த இரத்த அழுத்தம். சி குறைந்த இரத்த அழுத்தம். டி இரத்த அழுத்தத்தில் மாற்றம் இல்லை. சரியான பதில் பி அதிகரித்த இரத்த அழுத்தம். 9. புகையிலையில் உள்ள நிக்கோடின் இரத்த நாளங்களைச் சுருங்கச் செய்து இதயத் துடிப்பை அதிகரிப்பதன் மூலம் இரத்த அழுத்தத்தை உடனடியாக உயர்த்துகிறது. இந்த தொடர்ச்சியான இரத்த அழுத்த உயர்வு இதயம் மற்றும் சிறுநீரகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சோப்புக் கட்டியின் அயனிப் பகுதியின் பண்பு என்ன? ஏ அது ஏசோ3 நா. பி அது ஓ நா. சி அது கு நா. டி அது ஏனேச்2 நா. சரியான பதில் ஏ அது ஏசோ3 நா. 7. சரியான விடை ஏ சோகஸ்மெலி. டிடர்ஜெண்டுகள் என்பவை நீண்ட சங்கிலி தொடரைக் கொண்ட அல்கைல் பென்சீன் சல்போனிக் அமிலங்களின் சோடியம் உப்புகளாகும். இதில் ஏசோ3 நா என்பது நீர் விரும்பும்
ஹைட்ரோஃபிலிக் அயனிப் பகுதியாகும். ஒரு குரோமோசோமின் இரண்டாம் நிலை சுருக்கத்தில் கருவில் உருவாகும் அமைப்பு எது? ஏ. நியூக்ளியோலஸ் நுக்ளியோலஸ். பி. சென்ட்ரோசோம் சென்ட்ரோசோம். சி. ரைபோசோம் ரைபோசோம். டி. மைட்டோகாண்ட்ரியன் மைட்டோகாண்ட்ரியன். சரியான பதில் ஏ. நியூக்ளியோலஸ் நுக்ளியோலஸ். 6. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி குரோமோசோமின் இரண்டாம் நிலை சுருக்கம் நியூக்ளியோலார் அமைப்பு பகுதி நோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கருவினுள் நியூக்ளியோலஸ் நுக்ளியோலஸ் உருவாகிறது. ஒரு வேதிவினை எவ்வாறு தொடங்கப்படலாம் அல்லது நீடிக்கப்படலாம்? ஏ. அழுத்தத்தை அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே. பி. பிரத்யேகமாக வெப்பநிலையை குறைப்பதன் மூலம். சி. தன்னிச்சையான அணுச்சிதைவின் மூலம் மட்டுமே. டி. வெளிப்புற விசைகள் அல்லது ஆற்றல் மூலம். சரியான பதில் டி. வெளிப்புற விசைகள் அல்லது ஆற்றல் மூலம். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான கிளர்வு ஆற்றலை ஆக்டிவேஷன் எனர்ஜி வெப்பம் ஒளி மின்சாரம் அல்லது அழுத்தம் போன்ற வெளிப்புற ஆற்றல் மூலங்கள் வழங்குகின்றன. இந்த ஆற்றல் வினைபடுபொருட்களின் பிணைப்புகளை உடைத்து புதிய பிணைப்புகள் உருவாக உதவுகிறது. ஒழுங்கற்ற பொருட்களின் கன அளவை அளவிட எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? ஏ. லிட்டர் மற்றும் அதன் மடங்குகள். பி. வரைபட முறை கிராஃபிக்கல் மெத்தட். சி. ஆர்கிமிடிஸ் தத்துவம் ஆர்கிமேட்ஸ் பிரின்சிபிள். டி. அளவிடும் உருளைகள் மெஷரிங் சிலிண்டர்ஸ். சரியான பதில் சி. ஆர்கிமிடிஸ் தத்துவம் ஆர்கிமேட்ஸ் பிரின்சிபிள். சரியான விடை சி. சோகஸ்மெலி ஆர்கிமிடிஸ் தத்துவத்தின்படி ஒரு பொருள் திரவத்தில் மூழ்கும்போது வெளியேற்றப்படும் திரவத்தின் கன அளவு அந்த பொருளின் கன அளவிற்கு சமம். இது ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் கன அளவை கண்டறிய பயன்படுகிறது. ஒரு பொருள் அதிர்வூட்டப்படும் போது அதன் நேரடி விளைவு என்ன? ஏ. அது ஒளியை உருவாக்குகிறது. பி. அது ஒலியை உருவாக்குகிறது. சி. அது குளிர்ச்சியடைகிறது. டி. அது கனமாகிறது. சரியான பதில் பி. அது ஒலியை உருவாக்குகிறது. ஒலி அலைகள் ஒரு ஊடகத்தில் உள்ள துகள்களின் அதிர்வினால் உருவாகின்றன. ஒரு பொருள் அதிர்வடையும் போது அது காற்றழுத்த மாறுபாடுகளை உருவாக்கி ஒலியை வெளிப்படுத்துகிறது. ஏ. ஒலி என்பது மின்காந்த கதிர்வீச்சு. இது இயந்திர அதிர்வினால் நேரடியாக உருவாவதில்லை. நமது குடலில் வாழ்ந்து நல்ல ஆரோக்கியத்திற்கு பங்களிப்பதாக இவற்றில் எது வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. பாக்டீரியா பாக்டீரியா. பி. ஒட்டொண்ணிகள் பாராசைட்ஸ். சி. வைரஸ்கள் வைரஸஸ். டி. கொசுக்கள் மாஸ்கிட்டோஸ். சரியான பதில் ஏ. பாக்டீரியா பாக்டீரியா. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி லாக்டோ பேசிலஸ் போன்ற நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நமது குடலில் வாழ்ந்து செரிமானத்திற்கும் வைட்டமின் உற்பத்திக்கும் உதவுகின்றன. இவை தீங்கு விளைவிக்கும் கிருமிகளின் வளர்ச்சியை தடுத்து நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகின்றன. மனிதனின் செவி உணர் வரம்பின் தோராயமான மேல் எல்லை ஹெர்ட்ஸில் எவ்வளவு? ஏ. 200 ஹெர்ட்ஸ். பி. 20,000 ஹெர்ட்ஸ். சி. 20 ஹெர்ட்ஸ். டி. 2000 ஹெர்ட்ஸ். சரியான பதில் பி. 20,000 ஹெர்ட்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி மனித செவியால் உணரக்கூடிய ஒலியின் அதிர்வெண் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை ஆகும். 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல் உள்ள ஒலிகள் மீயொலி அல்ட்ராசானிக் என அழைக்கப்படுகின்றன. அவற்றை மனிதர்களால் கேட்க முடியாது. ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யும் ஒளிவேதியியல் வினைக்கு தேவையான முக்கிய கூறு எது? ஏ. ஒளி லைட். பி. நைட்ரஜன் நைட்ரோஜன். சி. சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு. டி. வெப்பம் ஹீட். சரியான பதில் ஏ. ஒளி லைட். 2. ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஸ்டார்ச் தயாரிக்கும் ஒரு ஒளிவேதியியல் வினையாகும். இதில் ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்பட்டு உணவு சேமிக்கப்படுகிறது. மற்றவை பி. நைட்ரஜன் வளர்ச்சிக்கு தேவை, ஆனால் ஒளிவேதியியல் வினைக்கு அல்ல. வழங்கப்பட்ட உரையில் உலக சுகாதார அமைப்பு WHO எந்த குறிப்பிட்ட சுகாதார கருத்தை வரையறுக்கிறது? ஏ. வளரிளம் பருவத்தினரின் ஆரோக்கியம். பி. மனநலம். சி. இனப்பெருக்க ஆரோக்கியம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். டி. உடல் நலம். சரியான பதில் சி. இனப்பெருக்க ஆரோக்கியம்
reproductive health. சரியான விடை சி. சோகஸ்மெலி. உலக சுகாதார அமைப்பின் WHO படி இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது இனப்பெருக்க அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் செயல்முறைகள் தொடர்பான உடல், மன மற்றும் சமூக நலன்களின் முழுமையான நிலையை குறிக்கிறது. குடிநீரில் உள்ள நீர்க்குமிழிகளில் கரைந்துள்ள வாயு எது? ஏ. ஆக்சிஜன் ஆக்சிஜன், பி. நைட்ரஜன் நைட்ரோஜன், சி. ஹைட்ரஜன் ஹைட்ரோஜன், டி. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. சரியான பதில் ஏ. ஆக்சிஜன் ஆக்சிஜன். 10. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் வாயுவே நீர்க்குமிழிகளாக வெளிப்படுகிறது. இது நீர்வாழ் உயிரினங்களின் சுவாசத்திற்கு மிகவும் அவசியமானது. குடிநீரை சூடுபடுத்தும் போது இந்த கரைந்துள்ள ஆக்சிஜன் குமிழிகளாக வெளியேறுவதை நாம் காணலாம். பின்வருவனவற்றில் எது ஒரு உலோகப்போலியின் உதாரணமாக பட்டியலிடப்படவில்லை? ஏ. டெல்லூரியம் டெல்லூரியம், பி. கார்பன் கார்பன், சி. ஆர்சனிக் ஆர்செனிக், டி. போரான் போரோன். சரியான பதில் பி. கார்பன் கார்பன். சரியான விடை பி. சோகஸ்மெலி. கார்பன் ஒரு அலோகம் ஆகும், ஏனெனில் இது உலோகங்களின் பண்புகளை கொண்டிருக்கவில்லை. உலோகப்போலிகள் என்பவை உலோகம் மற்றும் அலோகம் ஆகிய இரண்டின் பண்புகளையும் கொண்ட தனிமங்கள் ஆகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?